உங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன். எனக்கு சிகரெட்டு பிடிக்கிறதுன்றது நான் கையில் வச்சுருக்கேன். ஆனால் அது தப்பான பழக்கம் தான் இல்லைங்களா? என்ன மாதிரி ஆகிட்டு அப்படி இருக்குது. சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தப்பானது இல்லைங்களா? சின்ன பசங்க எல்லாம் குடிக்கக்கூடாது. இல்லை, எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சோம். சரி சரி, இப்போ இந்த சிகரெட்டு நம்ம மேஜிக்கில் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு எம்டி கேப்பு, இந்த கேப்புக்குள்ளே இந்த சிகரெட்டை இன்செர்ட் பண்ணுறோம். ஓகே, பண்ணிவிட்டு இதை வச்சு க்ளோஸ் பண்ணுறேன்னா, ஓகே க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ நான் ஒரு மேஜிக் பண்ணுறேன், 1 2 3 பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பார்த்தோம்னா இந்த சிகரெட்டே இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் தான் வரும். சரி, ஸோ இது என்ன அப்படின்னா, அதிக நாள் சிகரெட்டையே குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்டை பேசுகிறேன். அதுதான் கேட்குறேன். இல்லை, சும்மா உங்கள் மூலமாக ஒரு மெசேஜ் தான். இல்லை, அதான் அவேர்னஸ் எதாவது பேசுகிறேன். இல்லை, சேர்த்து குடிக்கலாம் கூடாது அப்படின்னு இல்லை, குடிக்கக்கூடாதுன்னு ஒரு மெசேஜ். அண்ணாச்சி வந்து இப்போ சிகரெட் குடிக்கலாம்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஜோக்குக்காக சொன்னார். ஆனால் அண்ணாச்சி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிகரெட் குடிக்காதீங்க, குடித்தா ஃபியூச்சரில் பாதி நாள் சிகரெட் குடிச்சிங்கன்னா மீதி நாள் டேப்லெட் சாப்பிட வேண்டி வரும்னு அண்ணாச்சி இதன் மூலமாக சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அதான் உண்மை. சிகரெட் குடிக்கலான்னு, அதாவது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுல யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் தம் அடிச்சிங்கன்னு சொன்னால் நம்ம கடைசியில் இந்த டேப்லெட் தான் போடணும். தேங்க்யூ அண்ணாச்சி. எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல கருத்து அண்ணாச்சி சொல்லியிருக்கிறாரு. அண்ணாச்சிக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி. கூடிய சீக்கிரம் உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறேன். கூடிய சீக்கிரம் அண்ணாச்சி வெள்ள கோயில் வருவார். தேங்க்யூ அண்ணாச்சி. நிறைய டைம் கொடுத்து சரி வாருங்க. சரி, ஓகே. சின்ன தம்பி மேஜிக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவுமே வாழ்க்கையில் ஜெயிச்சு